ரயில்வே கோட்ட மேலாளர் திரு அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். நடந்துக்கவே கூடாது, எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ண பிறகும் இது நடந்திருக்குது. எனக்கு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணேன் கேட்டு. அங்கிருந்து வேன் வந்து என்ன எல்சி ஜிகே டைம் பேசினேன்னா அவர் என்ன சொல்றேன்னா கேட்டு க்ளோஸ் பண்ணி தான் இருந்தேன். ஆனால் டெய்லி வந்து இந்த டிராஃபிக் நிறையா இருந்தது, 2 வீலர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண சொன்னாங்க. அதனால வண்டி வர்றதுக்குள்ள பண்ணிடலான்ட்டு நான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் வண்டி வந்து சார் இந்த கேட் கீப்பர் வந்து சரியா மூடல, அவரோட அலட்சிய போக்கு தான் காரணம்ன்றாங்க. மூடிதான் இருந்திருக்கு. பப்ளிக் ப்ரெஷர்னால சார் அவர் ரெகுலராவே போன் யூஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வில்லேஜர் சொல்றாங்க. இன்னைக்குமே வந்து அவர் வந்து உள்ளதான் உட்கார்ந்து இருந்தாரு, பிரச்சனை நடக்குது உள்ளதான் இருந்தாருன்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த வகையில உண்மை சார்? அது செக் பண்ண ரெகுலரா போன் யூஸ் பண்ணாலும் வண்டி வரும்போது அவங்க க்ளோஸ் ஆக்சுவலா 7:10க்கு 7:06 க்ளோஸ் பண்ணிருக்காரு அவர். இப்பதான் பேசணும். அப்புறம் அந்த 2 வீலர்ஸ் நிறைய வந்திருக்காங்க போல. இங்க அவங்க வந்து இவரை சீக்கிரம் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் வண்டி வர போயிருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவர் ஓபன் பண்ணிருக்காரு. அது பண்ணிருக்க கூடாது சார். உள்ளூர் மக்கள் சொல்றதும் ரயில்வேயினுடைய விளக்கமும் முரண்பாடா இருக்கு. என்ன சொன்னாங்க? இப்ப ஜிகேட்ட பேசினதான் நான் சொல்றேன். இல்ல சார், அதாவது ரயில்வே கேட்டை வந்து அவர் மூட முற்பட்டார். ஆனா வேன் ஓட்டுநர் வந்து நான் கிராஸ் பண்ணிடுறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி தெற்கு ரயில்வேயினுடைய விளக்கத்துல கொடுத்திருக்கு. உங்களுடைய விசாரணையில என்ன தெரிய வருது? அதேதான் இப்ப ஜிகேட்ட பேசின போதும் க்ளோஸ் பண்ணிருக்கிறாரு. பப்ளிக் வந்து 2 வீலர்ஸ் நிறைய இருந்திருக்கிறாங்க. எங்க சீக்கிரம் போயிடுறோம், வண்டி வரக்குள்ள நாங்க போயிடுறோம், திறந்து விடுதான்னு சொல்லியிருக்கிறாங்க. மிரட்டி இருக்கிறாங்க போல. அதனால அவர் திறந்திருக்காரு. மது அருந்திருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இல்ல, அது செக் பண்ணாரு. கேட் கீப்பர் பேர் என்ன? அவரு எத்தனை மாதம் எங்க பணியில இருக்காரு? பங்கஜ் சர்மா 2 இயர்ஸா அவர் ஜிகே ஒர்க் பண்றாரு. ரெகுலரா அவர் ஜிகே தான். எந்த ஸ்டேட் எனக்கு தெரியல. அவரு சார் நேம் ஒன்னு சார். பங்கஜ் சர்மா. சார் எங்களுக்கு சிக்னலே வரலன்னு அவருடைய முதல்கட்ட விசாரணையில தெரிவிச்சிருக்கோம். நான் இப்போ செக் பண்ணியாச்சு. பிஎன் நம்பர்லாம் வாங்கியிருக்கிறாரு. எஸ்எம் ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணிருக்கிறாரு. இவர் அக்னாலஜ் பண்ணிருக்கிறாரு. அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கும்? அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இந்த பகுதியில போக்குவரத்து சரி செய்ய எத்தனை மணி நேரம் ஆகும்? என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறீங்க? இப்போ ஓஹெச் தான் மெயினா அஃபெக்ட் ஆச்சு. இப்போ கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு. இன்னும் 10-15 மினிட்ஸ்ல எல்லாமே முடிஞ்சு போயிடும். சார் என்ன நிவாரணம் சார் அறிவிச்சிருக்கோம் ரயில்வே சார்பில்? ஆக்சுவலா வந்து 5 lakhs ஃபார் டெட்டுக்கு, கிரீவஸ் இன்ஜுரிக்கு 2.5 lakhs, நார்மல் இன்ஜுரிக்கு 50,000. இமீடியட்டா துறை ரீதியா என்ன நடவடிக்கை எடுப்பீங்க சார்? துறை ரீதியா சஸ்பெண்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி.